ஃபியூச்சர் ட்ரேடிங் கேம்பிளிங்னு சொல்கிறீங்க. அப்போ பைனான்ஸ் ஸ்பாட் மார்க்கெட்டில் ஒரு கோயினை ப்ரைஸ் குறைய வாங்கி ப்ரைஸ் கூடினதுக்கு பிறகு செல் பண்ணுறதும் கேம்பிளிங் தானே. அதே ஏன் கேம்பிளிங்னு சொல்கிறீங்கல்ல? ஓகே, இவர் எதுக்கு இந்த கமெண்ட்டை போட்டிருக்காருன்னு சொன்னால், ரீசெண்டாக மார்க்கெட்டில் அக்டோபர் 10 ஒரு கிராஷ் ஒன்று நடந்து $19 பில்லியன் ஆக்கள் லாஸ் பண்ணியிருந்தாங்க. லெவரேஜ் எல்லாம் லிக்விடேட் ஆகினதால் நிறைய பேர் உலகம் பூரா தங்களோட வாழ்க்கையை முடித்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம கேள்விப்பட்டோம். லொஸ்ட்டை தாங்க இல்லாமல் அதோட ஸ்ரீலங்காவிலையும் அப்படியான ஒரு சம்பவம் ஒன்றும் நடந்திருந்தீங்க ஜஃப்னாவில். ஸோ இதை மாதிரியெல்லாம் செய்யாதீங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணாங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது ரியல் வேர்ல்டில் நடக்கிற கெசினோ சென்டர்ஸில் நடக்கிற கேம்பிளிங்குக்கு சமன்னு சொல்லி நான் சொல்லி போட்ட வீடியோவுக்கு தான் இவர் கமெண்ட் பண்ணிக்காரு. ஃபியூச்சர் ட்ரேடிங்கை நீங்கள் கேம்பிளிங்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஸ்பாட் மார்க்கெட்லேயும் ஒரு கோயினை வாங்கி விலை உன்னதுக்கு பிறகு விற்கிறதும் கேம்பிளிங் தானே. அப்போ அது கேம்பிளிங்னு சொன்னால் இதுவும் கேம்பிளிங் தானேன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இந்த வீடியோவில் நான் ஏன் ஸ்பாட் ட்ரேடிங் ஒரு கேம்பிளிங் இல்லை, அது ரியல் வேர்ல்ட் கோல்ட் ட்ரேடிங்குக்கு சமனுங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிளோட ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கக்குள்ள ஏன் உங்களுக்கு ஸ்பாட் ட்ரேடிங்கிறது ஒரு ரியல் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது ஒரு கேம்பிளிங்கிற ஒரு ஃபுல் கிளியர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக மேலதிகமான டீட்டெயில்ஸ் எங்கே படிக்கலாம், எங்கே நாலேஜ் எடுக்கலாங்கிற விஷயத்தை இந்த வீடியோட எண்டில் சொல்ல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் ஸ்பாட் ட்ரேடிங்குக்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்குக்கும் பைனரி ஆப்ஷன் மார்ஜின் ட்ரேடிங்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பற்றி நான் கிளியராக போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதாக்க இதுக்கு இந்த வீடியோவுக்கு முதல் போட்டிருப்பேன், அதுக்கு முதல் நாள் போட்டிருப்பேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிளாட்ஃபார்ம்கள் ஆஃபர் பண்ணுவாங்க. அதே பிளாட்ஃபார்ம்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை ஆஃபர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அநேகமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங் ஆஃபர் பண்ணுவாங்க, இதை மாதிரியான ஃபியூச்சர் ட்ரேடிங் ஆஃபர் பண்ணுவாங்க. பைனரி ட்ரேடிங் கூட சில சமயம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஏர்லி ஆஃபர் பண்ணாங்க, இது ப்ரோ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில எக்ஸ்சேஞ்சில் 3 ட்ரேடிங்குமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனால் அநேகமாக பைனரி ட்ரேடிங்கில் ஆஃபர் பண்ணுறது அதுக்குன்னு சொல்லி தனி பிளாட்ஃபார்மில் ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்டா அதில் போடுற கிராஃப் எல்லாம் ரியல் கிராஃபில் அது ஒரு ஃபேக் கிராஃப். அது சம்மந்தமாக நம்ம மற்ற வீடியோவில் கிளியராக சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏன் ஸ்பாட் ட்ரேடிங் ரியல் வேர்ல்ட் கோல்ட் பை அண்ட் செல்லுக்கு ஈக்குவலுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஸ்பாட் ட்ரேடிங்கில் போய் பிட்காயினை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் முதலாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டேபிள் கரன்சி இருக்கணும், நம்மளாடி வேறு ஏதாவது ஒரு கரன்சியை வச்சு தான் நீங்கள் பிட்காயினை வாங்கலாம். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட எல்கேஆர் இருக்குன்னு சொன்னால் உங்களோட எல்கேஆருக்கு முதலாவது நீங்கள் யூஎஸ்டிடியை P2P மார்க்கெட்லேயோ எப்படி ஒரு வழியில் வாங்குவீங்க. அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட $10 பெறுமதியான யூஎஸ்டிடி இருக்குன்னு சொன்னால் அந்த யூஎஸ்டிடியை ஸ்பாட் மார்க்கெட்டில் போய் உங்களோட யூஎஸ்டிடியை இன்னொருத்தண்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து பிடிசி $10 பெறுமதியாக அந்த டைமில் எவ்வளவு பிடிசி கிடைக்குதோ அவ்வளோக்கு பெறுமதியான பிடிசியை நீங்கள் வாங்கி எடுப்பீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரியலாக ஒரு நகைக்கடைக்கு போய் அந்த நகைக்கடையில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்கேஆரை கொடுத்துட்டு அப்படி இல்லாட்டி கனேடியன் டாலரை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு தங்க பார் ஒன்று வாங்கிறதுக்கு சமம். இப்போ உங்கள்கிட்ட இந்த பிடிசி இருக்கு தானே, இந்த பிடிசியை நீங்கள் செல் பண்ணணும்னு சொன்னால் இந்த பிடிசியை நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு போய் செல்லை கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற பிடிசி எல்லாத்தையுமே அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பகுதியை நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். அப்படி செல் பண்ணினதுக்காக உங்களுக்கு நீங்கள் ஸ்டேபிள் கரன்சியை வாங்கிக்கொள்ளலாம், அப்படி வேறு எந்த கரன்சியை வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம். நீங்கள் செல் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பிடிசியை கொடுத்துட்டு யூஎஸ்டியை வாங்கி எடுக்கீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை கொஞ்ச நாள் வச்சிருக்கீங்க, அதுக்கு பிறகு கொண்டு போய் அதே நகை கடையில் போய் இப்போ நான் கோல்டை விற்க போகிறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை அவங்க வாங்கி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த கோல்டு அந்த டைமில் என்ன பெறுமதியோ அதுக்கேற்ற பணத்தை உங்களுக்கு தருவாங்க ஈக்குவல். நீங்கள் பிடிசியை வாங்குறதுக்கு முதல்ல பிடிசியை விற்கலாமான்னு அப்படிங்கன்னு சொன்னால் ஸ்பாட் மார்க்கெட்டில் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட பிடிசி உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிடிசியை செல் பண்ணலாம். உங்களோட அக்கௌண்ட்டில் பிடிசி இல்லாட்டி நீங்கள் செல் பண்ணிடலாம். ஏர்லியராக உங்களோட யூஎஸ்டிடி இருந்துக்கு, அதனால் உங்களோட யூஎஸ்டிடியை செல் பண்ணிவிட்டு பிடிசியை வாங்கி எடுத்தீங்க. அப்படி வாங்கி எடுத்த பிடிசியை தான் திரும்ப செல் பண்ணிவிட்டு யூஎஸ்டிடியை மாற்றினீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட கோல்டு இருந்தால் தான் நீங்கள் கோல்டை கொடுத்துட்டு எல்கேஆரை வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட எல்கேஆரை முதலாவது கொடுத்து கோல்டை வாங்கினதுக்கு பிறகு தான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை திரும்ப விற்றுட்டு எல்கேஆரை திரும்ப வாங்கி எடுக்கலாம். நீங்கள் எடுத்த உடனே நகைக்கடைக்கு போய் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு கோல்டை நீங்கள் செல் பண்ணிடலாம். உங்களோட கோல்டு இருந்தால் தான் அதை செல் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பாட் மார்க்கெட்டில் உங்களோட பிடிசி இருந்தால் தான் பிடிசியை போய் செல் பண்ணலாம். ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படி இல்லை. ஓகே, ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நீங்கள் இல்லாத அசட்டையே விற்கலாம். அதாவது நீங்கள் உண்மையாக அங்கே விற்கிறல்ல கிராஃப் மேலே போமா கீழே போமான்னு சொன்னால் பெட் கட்டிங், அதை ஆல்ரெடி நான் வீடியோவில் கதைச்சிட்டேன். அடுத்தது நீங்கள் வாங்கின பிடிசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏண்டா அது ரியல் அசட். நீங்கள் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டுக்கோ ப்ரைவேட் வாலெட்டுக்கோ வேற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுக்கோ நீங்கள் வாங்கின பிடிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
அது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் நீங்கள் வாங்கின உங்களோட கோல்டை கொண்டு போய் கோல்டு சேஃபில் வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வீட்டை கொண்டு போய் உங்களோட எங்கே நான் வைக்கலாம், இல்லாட்டி உங்களோட யாரை நான் சொந்தக்காராக்களோட வீட்டை கொண்டு வைக்கலாம் சம்திங். ஏண்டா நீங்கள் ரியலாக கோல்டை வாங்கிருக்கீங்க. அடுத்தது நீங்கள் வச்சிருக்கிற பிடிசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பரோ பண்ணலாம். அதாவது பிடிசிக்கு எகெயின்ஸ்டாக பரோ பண்ணலாம். அதாவது சில பிளாட்ஃபார்மில் இருக்குது, ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்குது. அங்கே போய் உங்கள்ட்ட இருக்கிற பிடிசியை நீங்கள் கொடுத்துட்டு அங்கேருந்து வேற ஒரு கிரிப்டோ கரன்சியை, ஸ்டேபிள் கரன்சியை நீங்கள் பரோ பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் முடிச்சது பிறகு திரும்ப உங்களோட பரோட் கரன்சியை திரும்ப கொண்டு கொடுத்துட்டு உங்களோட பிடிசியை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் நீங்கள் கோல்டை கொண்டு போய் பேங்கில் உங்களோட கோல்டை அடகு வச்சுட்டு அதுக்கு பதிலான ஒரு அமௌண்ட்டில் அவங்களோட வட்டி வீதத்தோட சேர்த்து எடுத்து நீங்கள் ஒரு ஹெல்த்கேரை வாங்கி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈக்குவல். அது ஏன் ஆட்கள் கோல்டை விற்காமல் இப்படி பரோ பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கோல்டை விற்கிற கூடாது, கல்யாணத்துக்கு வாங்கின கோல்டு அப்படி அவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கிற கோல்டு அப்படி இல்லாட்டி அவங்க கோல்டு வாங்கினது பிறகு கோல்டோட ப்ரைஸ் இறங்கிருக்கும். இப்போ விற்றா நட்டம் அந்த கான்செப்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் விற்காமல் கொண்டு போய் அந்த கோல்டுக்கு எகெயின்ஸ்டாக பரோ பண்ணி அதுக்கு பிறகு அவங்களோட பண தேவையில் முடிஞ்சது பிறகு திரும்ப கொடுத்துட்டு கோல்டை வாங்கி எடுப்பாங்க. சேம் திங் இப்போ பிட்காயினை வாங்கியிருக்கீங்க, பிட்காயின் வாங்கின ப்ரைஸில் இருந்து கீழே போயிட்டுது, கொஞ்சம் விலை குறைய இருக்குது. இப்போ நீங்கள் பிட்காயினை விற்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஎஸ்டியில் நட்டம் வருங்க ஆனதுக்காக நீங்கள் இதை மாதிரி லெண்டிங் அண்ட் பரோயிங் பிளாட்ஃபார்மில் போய் உங்களோட பிடிசியை கொடுத்து அதுக்கு தேவையான பணத்தை பரோ பண்ணி உங்களோட தேவையில் முடிஞ்சது பிறகு உங்களோட பணத்தை திரும்ப ரீசெட்டில் பண்ணிவிட்டு அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்து போட்டு உங்களோட பிடிசியை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் இவ்வளவு நான் சொன்னதுக்கு பிறகும் இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்குற விற்கிறத அது ட்ரேட் பண்ணுறத நீங்கள் கேம்பிளிங்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருமே கோல்டு ட்ரேடிங் பண்ணக்கூடாது, கோல்டு வாங்கக்கூடாது, கோல்டு விற்கக்கூடாது, கோல்டில் எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா இதுவும் கேம்பிளிங் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் கேம்பிளிங்கா இல்லையான்னு சொல்லி இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு பிறகு நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் ஃபியூச்சர் ட்ரேடிங் மாதிரி கேம்பிளிங் தான் சொல்லி ஆர்கியூ பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய சரியான ரீசனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சரியான ரீசனை கமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நான் பப்ளிக் அடுத்த வீடியோவில் வந்து சாரி ஹர்ட் போட்டு இதுக்கு மேலே நான் எந்த விதமான கிரிப்டோ கரன்சி கண்டென்ட் கிரியேட் பண்ணாமல் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன் 800-900 வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி போட்டு போகிறேன். அப்படி உங்களால் ப்ரூவ் பண்ண ஏலா அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு ஃபியூச்சர் ட்ரேடிங் மாதிரி இல்லை ஸ்பாட் ட்ரேடிங் ரியல் ட்ரேடிங் தான் சொல்லி விளங்கிட்டு இது சம்மந்தமான மேலதிகமான விஷயங்களை படிக்கணும். கிரிப்டோ கரன்சினா என்ன, பிட்காயின் என்ன, பிட்காயினை எப்படி சேஃபாக வாங்குற, எப்படி பிட்காயினை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுற, அப்படி பிட்காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட்ஸ்கள் இருக்குதா, ட்ரேடிங் மட்டும்தான் இருக்கா, ட்ரேடிங்கை தாண்டி வேறு ஏதாவது மெத்தட்ஸ்கள் இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் படிக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஹெச்பியூ கன்சல்டன்சியால் நாங்கள் நிறைய கோச்சிங் ப்ரோக்ராம்கள் இருக்குது. அதில் நாங்கள் இது சம்மந்தமான நிறைய விஷயங்களை நாங்கள் டீச் பண்ணிங்க. இவ்வளோ காலத்துக்கு 1000க்கு மேலே எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 800க்கு மேலே நாங்கள் டெஸ்டிமோனியல்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ், அதாவது கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், அதோட ட்ரேடிங், ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங், இது சம்மந்தமான மேலதிகமான டீட்டெயில்ஸ்கள் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால், அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் எங்கே எடுக்கலாங்கிற மற்ற டீட்டெயில்ஸை தரேன். பை.